ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பீஸ் ஸ்கொயர் கிரிக்கெட். வணக்கம். வீடியோல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பெருசா கண்டென்ட்டும் இல்ல, இப்ப நடக்கிற சீரியஸ் கண்டென்ட் கொடுக்கற மாதிரியும் இல்ல. ஏசியா கப்பும் ஜெயிச்சாச்சு, பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபையிங் விக்டரி அந்த மாதிரிலாம் இல்ல. அதனால கண்டென்ட் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா இப்போ அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கோயிங் டுவர்ட்ஸ் ஐபிஎல் கூட ரிட்டன்ஷன் நவம்பர் 15 டிசம்பர் 15 சொல்லியிருக்காங்க. சோ இந்த பெருசா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோச்சு, செலக்டர், கேப்டன். இது ஒரே ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா கில் ஆல் ஃபார்மேட் பிளேயரா கன்சிடர் பண்றாங்க, அக்ராஸ் ஃபார்மேட் கேப்டன்சி கொடுக்கறாங்க. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஓடிஐ டெஸ்ட் டீம்ல he is a deserving candidate as a player. Captaincy-na I would have given him as a vice captain. ஒரு 2 years down the line he can take. T20 பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு ஓகே, ஸ்டார்டிங் இன் பிளேயிங் 11 ஸ்ட்ரைட் அவே இன் பிளேயிங் 11 and has a vice captain, I am not okay with it. இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு? எனக்கு என்னன்னா ஆமா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், கேகேஆர் ஃபேனுங்கிறது எல்லாரும் தெரியும். சும்மா என்ன சொன்னாலுமே இவன் கில்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், கம்பீர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு கருத்து நம்மளை சுத்தி இருக்கு. உனக்கும் அது தெரியும். நான் ஹானஸ்டாவே இருக்கேன் இதுல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, கில்லு 3 ஃபார்மேட்டுக்கு டிசர்விங் கேட்டா 10% டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி விளக்கத்தை நான் போக வீடியோல நான் லேட்டா சொல்றேன். கேப்டன்சில நான் ஒன்ட்டு டிஃபர் ஆகிறேன். நீ சொல்றல ஒன் டே டெஸ்ட் எல்லாம் ஓகே, நான் டெபுட்டியா மாறிட்டு கேப்டனா மாத்திடுவேன். T20 டிசர்விங் இல்லை சொல்றல, நான் 3 ஃபார்மேட் கேப்டன்சி நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா கேப்டன்சி மைட் அஃபெக்ட் இஸ் பேட்டிங்கிற பர்சனல், எனக்கு அவன் பர்சனல் பேட்டுங்கிறனால அந்த பர்சனல் கன்சர்ன் அவன் மேல எனக்கு இருக்கு. அதனாலயே நான் கேப்டன்சி அவனை கொடுக்க மாட்டேன். இருந்தாலுமே பிசிசி இப்படி பார்க்காது, நீ பாக்குற மாதிரியே நான் மாதிரியே பார்க்காது. அவனோட அஜெண்டாவே வேற. எல்லாருமே ஒண்ணு பேசும்போது பிசிசி ஆகுறாங்க. நான் இந்த கேப்டன்சி அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலுமே பிசிசி அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தா நான் சந்தோஷம் தான் பண்ணுவேன். ஏன்னா அது கரெக்ட். சோ பிசிசி அஜெண்டான்னு சொல்றதுனால நான் இப்படி வரேன். சோ பிசிசி அஜெண்டா பாத்தீங்கன்னா, நாங்க பேசினதும் இத்தனை வருஷம் நம்ம பார்த்ததை வச்சு டிரைவ் பண்ணது என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பிசிசிஐ கமிட்டியா உங்களுக்கு என்னன்னா ரெவன்யூ ரொம்ப முக்கியம். ரெவன்யூ எப்படி கிடைக்கும்? இப்ப நம்ம ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல எல்லாம் இருந்தானா they will come for the sport, கேமுக்காக வருவாங்க. ஆனா இந்தியால அது சாபமோ கேடோ என்னன்னு தெரியாது. ஸ்டார் கல்ச்சருக்கு ரொம்ப தே ஆர் லார்ஜர் தேன் லைஃபா பாக்குறாங்க. மேபி நம்ம கரூர் இன்சிடென்ட் எதை எடுத்தாலுமே அந்த ஸ்டார் கல்ச்சரை வேல்யூ பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது சச்சினுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கல்ல, அது எதுக்கு? கோலிக்கே அவருக்கு டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்த போது பெருசா ஒரு டெஸ்ட்ல எதுவும் பண்ணல, பட் இருந்தாலும் கொடுத்து அந்த ஸ்டார் கல்ச்சர் வந்தா டெஸ்ட்ல நல்லாவே வந்தாப்ல. ஓடியையும் T20 லக்கு ஃபேவர் ஆகல அவருக்கு. பட் அந்த இதுதான் இப்ப கில்லுக்குமே அவங்க கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க அதுக்கு என்ன சாயம் பூசுறாங்கன்னா, ஒரு கோச்சுக்கு 3 கேப்டனோட வேலை பண்றதுக்கு பதிலா ஒருத்தரோடவே ஒர்க் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், டீம் டு வின் மோர் ட்ரோஃபிஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒண்ணும் இல்ல, ரோஹித் சர்மாவும் டிராவிடும் ஒர்க் பண்ணதுல 2 கப் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சோ இதுதான் அவங்களோட மெயின் அஜெண்டாவா இருக்கும். இதுக்கு நானும் சரி இவரும் சரி அகைன்ஸ்ட் தான். பட் பிசிசி அதை கன்சிடர் பண்ண போறதில்ல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குறிக்கோள் ரெவன்யூ. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க எங்க நம்ம இதுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலுமே எந்த விஷயத்துல பரவாயில்லன்னு விடலாம்னா, அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் ரெவென்யூ அண்ட் கிரியேட்டிங் ஸ்டார் கல்ச்சர் சும்மா ரேண்டமா ஒரு பிளேயர் எல்லாம் பண்ணி விட மாட்டாங்க. அதுக்கு டிசர்விங் ஆன பிளேயர் மட்டும்தான் அவங்க அதை ட்ரையே பண்ணுவாங்க. சச்சினோ, விராட் கோலியோ, கில்லோ அவங்க பேக்கிங் முன்னாடியே கொடுக்குறாங்கனாலுமே அதுக்கு டிசர்விங் இருக்கிறதுனால அந்த ஸ்டார் கல்ச்சரே அவங்க அனுமதி பண்ணி விடுறாங்க. அந்த இதுக்கு அதுல வேணா மன்னிச்சு விடலாம். பட் வி ஆர் அகைன்ஸ்ட் அந்த ஸ்டார் கல்ச்சர். அந்த ரெவென்யூ இது பண்றதுக்காக ஒரு ஃபேஸ் இது பண்றது இருக்குல்ல, ஜூம் பண்றது இருக்குல்ல. அதுல இன்னொரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் ஆட் பண்றது என்னன்னா, அதுக்கு காரணம் அவங்க மட்டும் சொல்லிடக்கூடாது, வியூவர்ஸ் ஆன நம்மளும் தான். நம்ம கிரிக்கெட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாம ஒரு பிளேயரை ஃபாலோ பண்றோம்னா இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஓகே சரி, இது நீங்க சொன்ன அதே மாதிரி கேப்டன்சி பேசியாச்சு, பிசிசி அஜெண்டா பேசியாச்சு. இப்ப கன்சிடர் ஆஸ் ஆல் ஃபார்மேட் பிளேயருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கூடவே நான் ஒரு 4 கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிறத நான் எடுத்து போடுறேன். 400 கொஸ்டின் கேட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. அது கில்ல வச்சுதான் அடிக்கிறாங்க. கில்ல கம்பீரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கில் அஹெட் ஆஃப் கைக்வாத் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்னாலும் கைக்வாத் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கில் ஓப்பனிங் ஹெட் ஆஃப் சாம்சன் இன் T20. இன்னொன்னு சரி ஓகே, இப்ப சாம்சனை எடுக்கிறீங்கன்னு வைங்க, ஜெய்ஸ்வாலும் அபிஷேக்கையும் ஓபன் பண்ணாம, ஜெய்ஸ்வால் இஸ்
மோர் டிசர்விங் தேன் கில்லுங்கிற மாதிரி எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு அந்த சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கருத்து என்ன சொல்லிடுறேன். என்னன்னா வந்துட்டு இப்போ கில் வந்துட்டு டெஸ்ட்ல ஏன் இருக்காரு பிளேயரா, ஒன்டேல ஏன் பிளேயரா இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்கறாங்கல்ல, அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். அது தேவையில்லாத ஒரு கொஸ்டினாவே நான் மதிக்கவே இல்லை. அது நீங்க முரண் போறீங்கன்னா தாராளம் முரண்படுங்க, நான் ஐ டோன்ட் கேர். T20ல ரைஸ் பண்றாங்க கொஸ்டின், அதுக்கு நான் வந்துட்டு அந்த கொஸ்டின் நான் வேல்யூ பண்றேன், அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். உனக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி, அதை நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம டிஸ்பிளே ஆகுதுல, இந்த டிஸ்பிளே ஆகுறது வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸோட IPL ஸ்டாட்ஸ் மட்டும். ஓகேவா? இதுலன்னு நீ பார்த்தேன்னா சுமன் கில் வந்துட்டு 2 டைம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கான். ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு இந்த 4th இடத்துல வந்திருக்கான். கன்சிடரிங் இந்த 4 பிளேயர் தான் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு T20ல கண்டென்ஷன்ல இருக்காங்க. சரியா? அதனால இந்த 4 பேரை வச்சுட்டு ஒரு ஸ்டாட்ஸ் போட்டிருக்கோம். இருக்க ஸ்டாட்ஸ் தான் அது. 2 டைம் வந்துட்டு கில் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாப்ல, ஒரே ஒரு டைம் தான் 4th வந்துட்டாப்ல. அந்த 4th வந்திருக்கிறதுலயுமே வெறும் 10 ரன்னோ 11 ரன்னோ தான் டிஃபரன்ஸ் தேர்டுக்கும் 4த்துக்கும். இன்னொரு இதுல என்னன்னா வந்துட்டு கில்லு மட்டும்தான் வந்துட்டு இந்த த்ரூ அவுட் 3 சீசன் வந்துட்டு ஒரு 420க்கு மேல 3 சீசனுமே அடிச்சிருக்கான். ஓகே, ஒரு பேட் சீசன்லாம் எதுவுமே கிடையாது. அவன் 4th வந்ததுமே வந்துட்டு அது நல்ல சீசன் தான் அவனுக்கு, அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகேயா? இப்போ சாம்சன்லாம் வந்துட்டு நீ லாஸ்ட் சீசன்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான மேட்ச் தான் விளாண்டாப்ல என்ன அப்படிங்கிறப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது 3 குமுலேட்டிவா மேட்சஸ் டிஃபர் ஆகும், எல்லாமே டிஃபர் ஆகும். ஆனா ஓப்பனிங்லாம் எல்லாருமே இறங்கினாங்க. ஸோ குமுலேட்டிவா வந்துட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே, சுமன் கில்லோட ஆவரேஜ் வந்துட்டு 49.57 வித் ஸ்ட்ரைக் ரேட் 153 இருக்கு. ஜெய்ஸ்வால் 40.69 ஸ்ட்ரைக் ரேட் 159 இருக்கு. அபிஷேக்கு வந்துட்டு 28.26 ஆவரேஜ் பட் ஸ்ட்ரைக் ரேட் 180 இருக்கு. சாம்சன் 33.81 இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 149 இருக்கு. சரியா? இப்ப இந்த 4 பேர் கண்டென்ஷனா இருக்கும் பட்சத்தில் சாம்சனுக்கு கடைசியா ஒரு 5 சீரிஸ் இந்தியாவில் நல்லா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த இங்கிலாந்து சீரிஸ் இருக்கு 5 மேட்ச், அந்த 5 மேட்ச்லயுமே வந்துட்டு ஃபிளாப்பான சீசன் தான் அந்த டோரு. இன்னொன்னு அவன் செட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. விக்கெட் ஆன அந்த அவுட் ஆன பாலே வந்துட்டு ரொம்ப பேக்லிங்கா தான் இருக்கும். அதனால சாம்சன் ஓப்பனிங் விட்டு தூக்குறது தான் என்னோட பர்சனலும் கருத்தும் கூட. இப்ப இந்த 4 பேரோட ஸ்டாட்ஸையும் குமுலேட்டிவா நான் போட்டிருக்கேன்ல, இதுல எனக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்டரும் லெஃப்ட் ஹேண்டரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் பேர் வேணும். நீயே சொல்லு, இந்த ஸ்டாட்ஸை பார்த்துட்டு சொல்லு, யார் கொடுக்கான்னு சொல்லு. டிசர்விங் அதுல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா நான் கில் தான் சொல்லுவேன் அக்ராஸ் IPL எடுத்து பார்த்தா. பட் நான் என்ன சொல்றேன்னா, சாம்சனுக்கு ஒரு சீரியஸ் தான் கடைசி 1 இயர்ல அந்த இங்கிலாந்து சீரியஸ் மட்டும் தான் நீங்க செட் பண்ணி எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா? நான் அந்த இடத்துலதான் மாறுபடுறேன். நீ இந்த ஒரு ஏசியா கப் கொடுத்துட்டு அவன் ஒர்க் அவுட்டே அதனா சாம்சங் நீங்க தூக்கி போட்டுருங்கன்னே நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டே தேர் அண்ட் பிளே டில் 5th or 6th. புரியுது? ஒரு டேலண்ட வேஸ்ட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். நீ இந்த ஏசியா கப் கொடுத்துரு, நல்லா பண்ணலையா, உனக்கு டைரக்டா ரீசனே இருக்கு. இங்கிலாந்து சீரியஸும் இந்தியால தான் நடந்துச்சு, ஏசியா கப்பும் கிட்டத்தட்ட இந்தியன் கண்டிஷன்ஸ்ல தான் நடந்துச்சு. நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப் உங்களை கன்சிடர் பண்ணல, வி ஆர் கோயிங் வித் சம் அதர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துலதான் நான் மாறுபடுறேனே தவிர, இப்போ கில்லுக்கு நீங்க IPL சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இன்டர்நேஷனல் நீங்க போகும்போது நான் சாம்சங் அதுக்கு தான் அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிருக்காருன்னு நான் சொல்றேன். அந்த விஷயத்துலதான் ஓகேதான். ஆனா கில் இத வச்சு கில் அன்டிசர்விங் நான் சொல்லவே மாட்டேன். T20 அததான் சொல்றேன் நானும். கில் வந்து கடைசி 3 சீசன்ல கன்சிடரிங் IPL he is the best right hand top order batsman நான் அதை சொல்றேன். பட் வந்து டைரக்டா பிளேயிங் 11ல ஆடி வைஸ் கேப்டனா கொடுக்கறதுக்கு தான் நான் டிசர்விங் அகைன்ஸ்ட் டிசர்விங்னு நான் சொல்றேன். தவிர ஸ்குவாட் 15ல இருக்கட்டும், ஆனா வந்து டைரக்டா நீ கொடுக்கறதுலதான். இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே சாம்சங் டிசர்விங் இல்ல அதனால கில்ல கொண்டு வந்தேன்னு சொல்றேன். ஏன் வந்துட்டு அதுக்கு நீ கில்ல கொண்டு வரணும்? ஜெய்ஸ்வால் நல்லா இருக்கா, ஜெய்ஸ்வால் கொண்டு வரலாம்னு நிறைய பேர் உனக்கும் வரலாம், நிறைய பேர் வரலாம். ஆனா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட் லெஃப்ட்ல நான் கோச்சா இருந்தா ரைட் லெஃப்ட் ஆடணும்னு நினைப்பேன், நீ கோச்சா ஆடணும்னா அப்படி நினைக்கலாம். ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் ஆடணும்னு நினைப்பாங்க, ரைட் அது அவங்களோட டாக்டிக்ஸ். நீ அதெல்லாம் நீ சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இந்தியா பல வருஷமா வந்துட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. சேவாக்கு சச்சின் தான் கடைசியா வந்து 2 ரைட் ஹேண்டர் ஆடினது. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாவே வந்து ரைட் லெஃப்ட் தான். ரோஹித் சர்மாவே அந்த காரணத்துக்காக தான் ரைட் லெஃப்ட் மாத்தி ஓப்பனிங் கொடுத்து இது பண்ணாங்க. சோ அதுல நான் டிஃபர் ஆகல. 2 லெஃப்ட்ங்கிறதும் யோசிக்க கூடிய விஷயம் தான். ஜெய்ஸ்வாலுக்கு he is a deserving candidate. பட் ஆனா வந்துட்டு அபிஷேக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. எப்படி நீங்க வந்துட்டு அவரை வைப்பீங்க? அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நீ சாம்சங் பத்தி சொன்னல, அதுக்கு இன்னொரு ஒரு சின்னதா காட்ட கூட சொல்லிடுறேன். சாம்சங் இப்ப கம்பீரோட பாலிடிக்ஸ்னாலதான் வந்துட்டு சாம்சங் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாருன்ற கருத்து நிறைய பேர் வந்தவனம் தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து மாறுபடுறேன். என்னன்னா கம்பீர் இருக்கிறதுனாலதான் சாம்சங் டிப்ரெஷனுக்குள்ள போகாம இருக்காப்ல. வேற யாரா இருந்தாலும் சாம்சங் நேரத்துக்கு டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பான். கரெக்டா? சாம்சங் வந்துட்டு பல வருஷமா விளையாண்டு இருக்காரு. இப்போ கடைசி ஒரு 1.5 வருஷம் தான், 1 வருஷம் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவரு எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஃபெயிலியர் தான். அவரு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது நிறைய பேர் இப்ப கில்லுக்கு ஆப்போசிட்டா பேசுறோங்கிறதுக்காகவே சாம்சங் சப்போர்ட் பண்றாங்களே தவிர
தவிர சாம்சங்கோட ஸ்டாட்ஸை யாருமே பார்க்கவும் இல்ல. சாம்சங் என்ன பண்ணாருன்னு வந்துட்டு சொல்றது, ஸ்டாட்ஸை பாக்குறது இல்ல, என்ன பண்ணாருங்கிற பாக்குறது இல்ல, எப்படி அவுட் ஆகுறாரு அந்த மேட்ச்லங்கிறத கவனிக்கிறது இல்ல நான் பெரும்பான்மையான மக்கள். அப்புறம் இன்னொன்னு ஆட் பண்றேன், ருத்ராஜ் கைக்வாடுக்கு கம்பீர் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாடால ஒரு ஓரங்கனை காட்டுறாங்கிற கருத்து இருக்குல்ல. நான் சிஎஸ்கே ஃபேன், நானே சொல்றேன் அது தேவையில்லாத கொஸ்டின். நீங்க பாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்திட்டு இருங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணு சிம்பிளா சொல்லிடலாம். 2023-24 டிராவிட் ரோஹித் சர்மா ஐரால இருந்தப்ப அவரோட ஆவரேஜ் வந்துட்டு 42-53 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருந்துச்சு. டிசர்விங் கேட்டா T20ல மட்டும் டிசர்விங் தான். ஆனா போஸ்ட் 2024 இருக்குல்ல, அவரோட ஆவரேஜ் 24.40. எப்படி எடுப்ப? கரெக்ட் தான். ஆனா அப்புறம் அந்த ஒரு சீசன் வந்து பெருசா விளையாடவும் முடியாதான். அந்த கொஸ்டின் தேவையில்லாத கொஸ்டின் விட்டுருங்க. சரி, கடைசி இதுல வந்து இன்னொரு கேகேஆர் கோட்டாக்கு வர. ஓகே, சரியா? ஹர்ஷித் ராணாவை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க, நீ அதுக்கு வந்து ஒண்ணு சொல்ற, நம்ம இத பேசிருக்கோம், இருந்தாலும் நீ அதை பேசு, நீ ஒண்ணு சொல்ற, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஹர்ஷித் ராணா கௌதம் கம்பீர் காதல் கதையை சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நான் அதுல வந்துட்டு ஃபுல்லாவும் உடன்படல, ஃபுல்லாவும் வந்துட்டு நான் மறுக்கவும் இல்ல. நீ என்கிட்ட சொன்னீங்க, நீ ஒரு கமாடிட்டி தேடுறாங்க சொன்னீங்களா, அதை சொல்லு. ரீசெண்ட் இயர்ஸா ஒரு 4-5 வருஷமாவே இந்தியா வந்துட்டு ஒரு லாங் பேட்டிங், டிராவிடரால இருந்தே லாங் பேட்டிங் தேவைப்படுதுங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதை மாதிரியா இல்ல? ஓகே தானே? இப்ப நான் ஒரு 5 விஷயம் சொல்றேன். அந்த 5 விஷயத்துல அந்த ஸ்கில்ல பொசஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு பிளேயர் இருந்தா நீ எனக்கு சொல்லு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹர்ஷித் ராணா விட்டுட்டு நானே உங்க கூட வரேன், கொடி பிடிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கில், ஹேவ் த எபிலிட்டி டு ஹிட் கப்புள் ஆஃப் சிக்ஸர் அட் தி எண்ட். இந்த ஒயிட் பால் டெஸ்ட்ல வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு 30 ரன் ஆட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்கில் ஒண்ணு. நம்பர் 2, 145க்கு மேல கன்சிஸ்டன்டா பவுல் பண்ற ஒரு ஸ்கில். நம்பர் 3, கரெக்டா கன்சிஸ்டன்ட் லென்த்ல, ஹார்ட் லென்த்ல கன்சிஸ்டன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்கில். 3. 4வது, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லோவர் பால் வேரியேஷன், கட்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது 4வது ஸ்கில். 5வது ஸ்கில் டீசென்ட் யாக்கர்ஸ். இந்த 5 ஸ்கில்லையும் சேர்ந்து பொசஸ் பண்ற யாராவது ஒரு பிளேயரு கரண்ட் நேஷனல் டீம்லயோ இல்ல டொமஸ்டிக்லயோ இல்ல ஐபிஎல்லயோ நீ பார்த்த ஏதாவது ஒரு பேர் இருந்தா சொல்லு. ஹர்ஷித் ராணா விட்டுட்டு அவருக்கு பேக் பண்ணணும், நம்பர் 8ல அவரை பேக் பண்ணணும், நான் சேர்ந்து நானும் பேக் பண்றேன். சுதாகர் சொல்ற மாதிரி இப்படிதான். எனக்கு தெரியல, நம்ம போய் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல தேடிதான் பார்க்கணும், தேடி பார்க்கணும். நம்ம இந்த கமாடிட்டி வேணும்னா நம்ம தேடிதான் பார்க்கணும். இப்போதைக்கு என் கண்ணில் பட்டது இவரு தான், நம்ம கண்ணில் பட்டது பிசிசிஐ கண்ணில் பட்டது. இல்ல, அதுதான் இந்த ஒரு கமாடிட்டியை நீ கொண்டு வந்து வேணுமான்னு கேட்டீங்கன்னா சரிம்மா, ஆனா இந்த கமாடிட்டியே தேவையான்னு கேட்டா நான் இல்லம்ப. அவ்வளவுதான். நீ ஒரு 8th பேட்ஸ்மேன் அடிச்சு வின் பண்ணணும்னா நீ எனக்கு அப்படி ஒரு டீமே தேவையில்லைங்கிறேன் நானு. ஆனா இப்ப கம்பீரம் சொல்ல முடியாதுல்ல, ரோஹித் டிராவிட் கோச் பண்ணப்ப 8வது வரைக்கும் பேட்டிங் கேட்டாங்களே, அதான் தப்புங்கிறேன். நான் அவங்களையும் தான் அடிக்கிறேன். நான் வந்துட்டு 8வது வரைக்கும் சரிப்பா, 8வது வரைக்கும் பேட்டிங் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற நீ 4வது பேட்ஸ்மேன் 3வது பேட்ஸ்மேன் பவுலிங் பண்ணணும்னு நீ பாக்குறியா? நீ தேடுறியா? இல்ல இல்ல, அதுவும் தேடணும், அது தேடணும். இல்ல, அதை தேட மாட்டேங்கிற, இதை மட்டும் தேடிக்கிட்டு இருக்கேங்கிறது. இதுக்காக தான் அடிக்கிறேன். நீ தேடினா 2யும் தேடு, இல்லன்னா இந்த கமாடிட்டியை தேடாத. 7 பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் 4 பவுலர் வச்சு ஆடுறேங்கிற ஃபார்மேட்டுக்கு போய்க்கோ. எதுல நான் உடன்படுறேன்னா, கம்பீர் ஹர்ஷித் ராணா காதல் கதை இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்படின்னா ஹர்ஷித் ராணா கேகேஆர் தவிர அவர் எந்த டீம்ல ஆடி இருந்தாலும் கிடைச்சிருக்கு, இந்த பேக்கிங் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அதுல நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அது வந்து மத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அது என்னங்கிறது ஃபீல் தெரியும். ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில ஒரு ஆளை பார்த்துட்டு அவன் ஏதோ எனக்கு தெரியுதா அப்படிங்கறது அவன் ட்ரை பண்றான். ஆனா நம்ம எங்கேயுமே அவனை பார்த்தது இல்ல. நீயும் நானும் ஒரே கருத்து தான் சொல்லிட்டு இருக்கோம். அவனை டொமஸ்டிக்ல போடுங்க, அவனை கொடுங்க, என்ன பண்ணுங்கன்னு அவன் பாக்கட்டும், அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்றோம். இது வந்துட்டு என்னன்னா எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஸ்டெப் போய் டைரக்டா வந்து டீமோடவே வந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணாம. அதுல பிரச்சனைகள் வருது. இப்ப ஒண்ணு இல்ல, டொமஸ்டிக் சீசன் ஆடி இருந்து இந்த வருஷம் டொமஸ்டிக் சீசனை டிஸ்டர்ப் பண்ணாம இவங்க ஹர்ஷித் ராணாவை எங்கேயும் கூட்டிட்டு போகாம நீ எல்லா டொமஸ்டிக் சீசனும் ஆடு, நாங்க 2026 வேர்ல்டு கப் அப்புறம் T20 வேர்ல்டு கப் அப்புறம் உன்னோட ஃபியூச்சரை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு விட்டாங்கன்னா நம்மளுக்கு அதுல அவரோட இது பண்ணது தப்புதான். அவனை டொமஸ்டிக்ல நீ சொல்ற மாதிரி ஊற போட்டுதான் இருக்கணும். ஆனா நீ நேஷனல் டீம்லயே உனக்கு ஆள் இல்ல, அந்த கமாடிட்டில ஆள் இல்லங்கிறப்போ டொமஸ்டிக்ல எப்படி அவன் ஊற போடுற? வாப்பா விளையாடு பாருங்க. அந்த கமாடிட்டி நான் தேடுறேன். நான் அந்த டேலண்ட் டொமஸ்டிக்ல பாத்துட்டு அந்த கமாடிட்டி வேணும்னா நான் முடிவு பண்ணிக்கிறேன், இல்லன்னா நான் 7-4 காம்பினேஷன்லயே போங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எதுவும் இல்ல. சோ கைஸ், இதுதான் இந்த டாபிக் பேசினா போய்கிட்டே ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் நான் கருத்தா சொல்லிடுறேன். எனக்கு என்ன, இப்ப வந்துட்டு எனக்கு ஒரு சில பர்சனல் கருத்து இருக்கும், உனக்கு ஒரு சில பர்சனல் கருத்து இருக்கும். நான் என்ன எதை வந்துட்டு முதன்மையா நான் நம்புறேன் அப்படின்னா, உன்னையும் என்னையும் அவங்களையும் விட க்ளோஸா மானிட்டர் பண்ற ப்ரொஃபஷனலுக்கு அவங்களோட
ஆன் ஃபீல்டு ஸ்கில், ஆஃப் ஃபீல்டு ஸ்கில் என்ன இருக்கு, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி, அவங்களோட மெச்சூரிட்டி எப்படிங்கறத மானிட்டர் பண்றது அவங்களாலதான் முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, நம்ம கிரிக்கெட் பாக்குறோம் விளையாடுறோம், இன்டர்நேஷனல் லெவல் எல்லாம் கிடையாது. நம்ம பாக்குறது இன்டர்நேஷனல் லெவல். ஆனா விளையாடுறது எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அதே மாதிரி அவங்க இன்டர்நேஷனல் கெரியர்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்பீருக்கு தெரியாதா அகர்கருக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கம்பீருக்கு தெரியாது ஓகே, அகர்கருக்குமே ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு இருக்கு. சோ அத நம்ம வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்ற கன்க்ளூஷன். சோ கைஸ், இது வந்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க, இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் நாங்க சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, தாராளமா ஒரு ஹெல்த்தி டிபேட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட வீடியோட ஒரு ஐடியாவே. சோ நீங்களும் உங்க கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ல இது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோஸ்லாம் முன்ன மாதிரி போறதே இல்ல, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீப் புஷிங் டு கிரி வெயிட்டிங் ஃபார் யூ. வீடியோ போட்டதா. Thank you.